வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான அதே நேரத்தில் டேஸ்டியான ஒரு ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாதத்தோடு கலந்து சாப்பிடவும் சரி, இல்லை சைட் டிஷ்ஷாகவும் வச்சாலும் சரி, ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பிரியாணி இலை ரொம்ப சின்ன சைஸாக சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு 300லேருந்து 500 கிராம்ஸ் அளவுக்கு தான் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு நமக்கு மசாலா சேர்த்தா போதும். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி பதத்துக்கு நல்லா மசாலா சூப்பராக திரண்டு வரும். இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து ரொம்ப திக்காக நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா இப்படி கீரல் போட்டுட்டு 2ஆக கட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு கீரல் போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதோடைய ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ப்ரான்ஸ் கம்மியாக சேர்க்கறதுனால தக்காளியும் கம்மியாக சேர்த்தாலே போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரானை விட அந்த தக்காளியோட வாசனை தான் வந்துட்டு அதிகமாக தெரியும். இப்போது தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு மிதமான தீயில வச்சு மூடி போட்டு அந்த தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போது தக்காளி நல்லாவே குழஞ்சி சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூடவே நம்ம மசாலா பொருட்கள் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் நல்லா தெரியும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. நீங்கள் காரம் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா குழம்பு மிளகாய்த்தூளும் சரி, இல்லை இந்த மாதிரி மிளகுத்தூளும் சரி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். அதோடைய பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு அழகாக எண்ணெய் பிரிஞ்சு திரண்டு வரும். இப்போது மசாலா நல்லா குக் ஆனதும் இது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிற ப்ரானையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம ப்ரான் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த தொக்கு மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த ப்ரானில் விடுற தண்ணியே வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். அது வேகிறதுக்கு அந்த மசாலாலாம் திரண்டு வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போது இந்த இறாலையும் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இது தானாகவே நல்லா தண்ணீர் விட்டு நல்லா சூப்பராக வரும். இப்போது இந்த ப்ரான்லேருந்து இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்காமலே இந்த அளவுக்கு நமக்கு தண்ணீர் விட்டு வந்திருக்கு. இப்போ இதுக்கும் பிறகு நம்ம மூடி போட்டு நம்ம வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியே அப்பப்போ வதக்கி விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவும் அந்த ப்ரானும் சேர்ந்து நல்லா ஒன்றா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு மிதமான தீயில வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அழகாக அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மசாலா நல்லா ஒட்டி ப்ரான் சூப்பராகவே நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம கடைசியாக எப்போவுமே ப்ரான் குக் பண்ணி முடிச்சுட்டு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூனோ இல்லை 1/4 டீஸ்பூனோ கொஞ்சமாக மிளகுத்தூள் மேலாக தூவிக்கோங்க. அதோடைய ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் இது மேலே தூவிக்கலாம். இப்போது ரொம்பவே சூப்பரான ப்ரான் கறி தயாராகிடுச்சு.
இந்த சாதத்தோடு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக நல்லாயிருக்கும். அதோடய ஃப்ளேவர்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாம்பார் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் ரசம் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ இதே கடாயில் நம்ம வந்துட்டு தனியாக ப்ரானை எடுத்துகிட்டு கொஞ்சமாக சாதம் கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ப்ரான் கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.